Hi, good morning, everyone. Welcome back to the series about English. Up in arms. அப்படின்னா protesting vigorously about something. கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். ரொம்ப கோபம் வெகுண்டு எழுந்தார்கள். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் up in arms அப்படின்னு சொல்லலாம். Example, teachers are up in arms about a new school test. இந்த புதுசாக ஸ்கூலில் டெஸ்ட் வைக்கணும்னு ஒரு ஸ்கீமு, அந்த டெஸ்டினுடைய பேட்டர்னை மாற்றணும், இல்லை ஏதோ ஒன்று, அது குறித்து டீச்சர்கள், அதாவது ஆசிரியர்கள் அவர்களுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அதற்காக அவர்கள் போராடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் அப்படி சொல்லலாம். அதற்கு கடுமையான எதிர்ப்பு ஆசிரியர் மத்தியில் நிலவுகிறது. இதுதான் all the teachers are up in arms about the new scheme of test அப்படி சொல்லலாம்.